பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார். சந்தோஷமா சொல்லலாம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுங்க. ஜீசஸ், எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நம் ஆண்டவர் நம்மை மறவாதவர். அவர் சொன்னார், உன்னை என் உள்ளங்கைகள்ல 2 கைகள்லையும் வரைஞ்சிருக்கிறேன், உன் மதில்கள் என் முன்பாக நிற்கிறது. சொல்லாமா? தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். எஸ். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுங்க. எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது செய்தார். அநேகரை விடுவித்தார், அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். ஆகையால் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனத்தில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் தேடி சென்று சுகத்தை கொடுத்தார். ஆகையால் இந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிற காரியம், சில வியாதிகளுக்கு காரணம் இல்லை பின்னணி உண்டு. அப்போ எது நிமித்தமாக இந்த வியாதி வந்திருக்கு அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் அந்த மனிதனுடைய வியாதிக்கு காரணம் என்ன என்று சொல்லி யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சுகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ சுகத்தை பெற்றுக்கொண்ட, இனி மீண்டும் அதிக கேடு உண்டாகாதபடிக்கு, இல்லை அதிக பலவீனம் உனக்கு உண்டாகாதபடிக்கு, அதிக தீமை உனக்கு உண்டாகாதபடிக்கு நீ பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த மனிதனுக்கு அந்த பலவீனம், ஏன் அந்த மனிதனுடைய அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட வியாதி அந்த மனிதனை தாக்கியது, ஏன் 38 வருஷம் அவர் அந்த வேதனையில் கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், இனி நீ பாவம் செய்யாத. அப்படின்னா அந்த பாவத்தின் நிமித்தமாக உண்டான விளைவு இந்த இடத்துல அந்த மனிதனை வியாதியஸ்தனாய் மாற்றியது. அப்போ பாவத்துக்கு அந்த மனிதன் இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு அவன் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து அவனுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட வேதனைகளை அவன் உண்டு பண்ணினான். அப்போ வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். அப்போ அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, அவன் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்களை இதை செய், இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிற அந்த சத்தத்துக்கு நாம் இடம் கொடுத்து அதை செயல்படுத்தும் பொழுது நாம் அவனுக்கு ஆளுகையை கொடுத்து விடுகிறோம், பிசாசுக்கு ஆளுகையை கொடுத்துடுறோம். அப்போ தேவன் நம்மை ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு, தேவனுடைய சுகமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் தங்க முடியாதபடிக்கு சத்ருவானவனுடைய கையில் ஆளுகை கொடுத்ததுனால அவனுடைய ஆளுகை அந்த மனிதனை பற்றி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஆளுகை செய்வதனால என்ன ஆகுது? அவன் வியாதியை கொடுக்குறான், கஷ்டத்தை கொடுக்குறான், துன்பத்தை கொடுக்குறான், வேதனைகளை கொடுக்குறான். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கொடுப்பதுனால அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ள முடியல, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல, அவனுடைய வாழ்க்கை வேதனையாய் மாறி போகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தேடி சென்று விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களையும் இயேசு நேசிக்கிறார். பாவக்கட்டில் இருக்கிறவங்க, பாவத்தின் விளைவினால் கஷ்டப்படுகிறவர்கள், வியாதியாய் இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களையும் இயேசு நேசிக்கிறார். இப்படிப்பட்டவர்களையும் இயேசு விடுவிக்க விரும்புகிறார். ஆகையால் தான் நாம் பார்க்கிறோம் இந்த பகுதியில் அந்த மனிதனை தேடி சென்று இயேசுவே போய் அந்த மனிதனை பார்த்து பேசி சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் இப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கும் பொழுது நாம் இதுலேருந்து எப்படி நான் வெளியே வர்றது, எப்படி இல்லைன்னா நான் இயேசுவிடத்தில் நான் போகிறது, எப்படி அவரை நான் ஃபேஸ் பண்ணுறது, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ வேதனை எனக்கு இருக்குது, நான் பண்ண தப்புனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்றத அறிந்திருக்கும்போது இயேசுவினிடத்தில் வருவதற்கு அது ஒரு தடையாய் மாறி போகிறது. பிசாசு அதை ஒரு சொல்லி, நீ இவ்வளோ பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவண்டை வருவதற்கு அவன் தடை பண்ணுகிறான். ஆகையால் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவது அவன் இப்படி பிரியமில்லாத பாவகமான காரியங்களை
தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக அவன் தூண்டும் பொழுது அதற்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருந்து அந்த பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கணும். அடுத்தது, சரி நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னும் போது அவன் இயேசுவண்டை உங்களை வரவிடாதபடிக்கு தடை பண்ணுவான். ஆனால் நீங்கள் அதை மேற்கொண்டு இயேசுவிடத்தில் வரும் பொழுது தேவன் உங்களை விடுவிப்பார். பாவத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். கட்டுகளிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த பூமிக்கு அவர் தான் நம்மளை தேடி வந்தார். அவர் தான் நம்மளை முதல்ல நேசித்தார். அவர் தான் நம்மளை மன்னிக்கிறவர். ஆகையால் அவரிடத்துல நம்ம போகும்போது மன்னித்து நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய பாவங்களை நாம் மறைத்து வைப்பதனால நம்ம வாழ முடியாது, நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகையால் நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். இங்கே இயேசு தெளிவாய் சொல்லுகிற காரியம், இனி நீ பாவம் செய்யாது. முன்ன நீ செஞ்சிட்ட, அதனால உன்னுடைய விளைவு, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வேதனை, உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நீ பார்த்துட்ட. உன்னை நான் விடுதலை செஞ்சிட்டேன். இனி திரும்பவும் அப்படிப்பட்ட பாவத்துக்குள் நீ போய் சிக்கி கொள்ளாதே என்று சொல்லி தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்து அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஆண்டவர் நேசிக்கிறவர். நான் தப்பு பண்ணிட்டு நான் போய் மன்னிப்பு கேட்டுப்பேன் அப்படின்னு சிலர் இருதயத்தில் பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களையும் போடுறான். ஒன்று, ஆண்டவர்கிட்ட வர முடியாதபடிக்கு தடை பண்ணுறான். இன்னொன்று, ஆண்டவர் மன்னிக்கிறவர், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை பண்ணும்படியாக தூண்டுகிறான். நம்ம 2 காரியத்துக்குமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் தவறு பண்ணும்போது அவர் நம்மை மன்னிக்கிறவர் தான், அவர் நம்மை நேசிக்கிறவர் தான். ஆனால் நம்மை நேசிக்கிறோட இருதயத்தை நாம் காயப்படுத்தக்கூடாது. மீண்டும் மீண்டும் அவரை நம்முடைய கிரியையினால் அவரை நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. ஆகையால் நாம் மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அந்த விடுதலையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த விடுதலை நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். மீண்டும் நம்ம தவறு செய்வோம், மீண்டும் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுப்போம், அவருடைய சத்தத்தை கேட்போம் அப்படின்னா மீண்டும் அவருடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். மீண்டும் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். மீண்டும் நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் வியாதியினால் பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் சூழ்நிலையில் அவன் அந்த இடத்துல உங்களை நசுக்குவான், உங்களை செழிக்க விடாமல் பண்ணுவான். அவன் நன்மையை உங்களிடத்துல இருந்து திருடிக்கொள்வான். ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்போது நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த 2 காரியமும் முக்கியம். நம்ம தவறு பண்ணும்போது, ஆண்டவரே நான் தவறு பண்ணிவிட்டு என்னை மன்னிங்க அப்படின்னு போய் நம்ம அவர்கிட்ட ஒப்புரவாகணும், அறிக்கையிடணும். நம்ம செய்த தவறை அவர்கிட்ட நம்ம சொல்லணும். 2வது, அதை விட்டு விட வேண்டும். மீண்டும் அதை நாம் செய்யக்கூடாது. மீண்டும் அதே பாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஸோ அப்படி நம்மை காத்து கொள்ளும் பொழுது மீண்டும் சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் நுழைய முடியாதபடிக்கு அது ஒரு வேலியாக, ஒரு பாதுகாப்பு அரணாக நமக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டு விடுதலையோடு நாம் வாழ முடியும், சுகத்தோடு நம்ம வாழ முடியும். ஸோ பாவத்தினால் உண்டாகும் வியாதிகள் இருக்கும் என்றால் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். காரணம் எதுவாக இருந்தாலும் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரால் நம்மளை நிச்சயமாக விடுவிக்க முடியும். அது சாபக்கட்டாக இருக்கலாம், இப்படி பாவத்தினால் உண்டாகும் விளைவுகளாக இருக்கலாம், இல்லை பிசாசின் பிடியினால் அவன் ஆளுகையினால் உண்டாகிற வியாதிகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் சுகத்தை நாம் விசுவாசத்தோடு நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குற காரியம், எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சொஸ்தமாகும் ஒரு தீர்வை தேவன் வைத்திருந்தார். அப்போ பெதஸ்தா என்கின்ற ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் தூதன்
எப்பயாவது வந்து அவர் அந்த தண்ணீரை கலக்குவார். அப்படி கலக்கும் பொழுது யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டு, சுகம் கிடைச்சிருக்கு, அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவன் இது ஒரு தீர்வாக அவர்களுக்கு வைத்திருந்தார். ஆனால் அந்த மண்டபத்தில் தான் இந்த 38 வருஷமாக அந்த மனுஷன் அங்கே இருக்கிறார். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இதன் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில வரைமுறைகள் இருந்துச்சு. சில காரியங்களை செய்யும்போது தான் அவர்கள் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சொல்யூஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது நம்ம எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்குறார். அங்கே பெதஸ்தா குளத்துக்குள்ளே போனாதான், அந்த குளத்துக்குள்ளே இறங்கினாதான், அப்படி கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது எந்த சூழ்நிலை, எந்த நெருக்கம், எந்த பிரச்சனை, எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ வருஷமாக இருக்கிற பலவீனம், வியாதி, கட்டுகள், சூழ்நிலைகள் என்ன இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வரும்போது அந்த இடத்துல சுகம் உண்டாகிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு தான் சுகம் அங்கே கிடைச்சிச்சு. யார் முதல் இறங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சுகம். அங்கே அத்தனை பேர் சுகத்துக்காக அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஒருவருக்கு மட்டும்தான் சுகம். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், எப்போ அந்த குளம் கலக்கப்படும், எப்போ தூதன் அங்கே வருவார் தெரியாது. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், எப்பவும் குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அது சாத்தியமான காரியம் இல்லை. சாப்பாட்டுக்கு நம்ம போகணும், மற்ற காரியங்களுக்கு அந்த இடத்துலேருந்து நம்ம போகணும். ஒரே இடத்துல எப்படி நம்ம வருஷக்கணக்காக அமர்ந்திருக்க முடியுமா? முடியாத காரியம். அப்படியாக அந்த இடத்த விட்டு போகும்போது தூதன் வந்துட்டா அவங்க அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த குளம் கலக்கப்படுகிறதை அவர்கள் அறிந்திருக்க வேணும் இல்லைங்களா? அப்போ கண் பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும்? அதே நேரத்தில் முடவர்களாக இருக்கிறவங்க எப்படி முதல்ல அந்த குளம் கலக்கப்பட்ட உடனே அவங்க அதுக்குள்ளே இறங்க முடியும்? யாராவது ஒருத்தருடைய உதவி அவசியம், யாராவது கூட இருக்கணும், யாரையாவது சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. தன்னுடைய காரியங்களை செய்வதற்கும் மற்றவங்களை சார்ந்து கொள்ளணும், தான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாராவது அவங்களுக்கு உதவி செய்தாக வேண்டும். யாராவது பக்கத்தில் இருந்து அவங்கள அந்த குளத்தில் முதலாவது இறக்குனாதான் அவங்க அதுலேருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியிலையும் அந்த இடத்துல ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எப்போனாலும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவரோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும். அவர் நம்மை தொடுவார், அவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார், நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வரைமுறைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு எப்படி சுகத்தை கொடுக்கிறவராய் இருந்தார் என்று சொல்லி மத்தேயு 8:16 நம்ம வாசிக்க கேட்கலாம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரம், பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி அந்த இடத்துல சுகத்தை கொடுத்தார். கடைசி நம்ம பார்க்குறோம், பிணியாளிகள் எல்லாருக்கும் சுகம் உண்டாயிற்று. இயேசு நண்டை வந்த எல்லாருக்கும் இயேசு சுகத்தை கொடுத்தார். அப்போ இயேசுவை தேடி வந்த யாருமே என்ன பண்ணப்படல, சுகம் பெற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்துலேருந்து கடந்து போகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், யாராவது ஒருத்தருக்கு தான் சுகம். ஆனால் இயேசுவை தேடி வருகிற எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கும்படியாக இயேசு ஒரு வாசலை நமக்கு திறந்து கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகையால் யாரெல்லாம் இயேசுவை நம்பி அவர்கள் இயேசுவின் அண்டை வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சுகம். இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாதான், அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாதான் சுகம் இல்லை. இயேசுவை நம்பினால் போதும், இயேசுவை விசுவாசித்தால் போதும், அவரை கேட்டால் போதும், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம், யாரும் நமக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். தனிப்பட்ட உறவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அப்பா பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அப்போ பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தில் அவரிடத்துல நம்ம எப்போனாலும் போகலாம், எதனாலும் கேட்கலாம். அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் பார்க்குறோம், அது ஒரு கடினமான காரியம் இல்லை.
இயேசுவின் இடத்துல நம்ம கேட்பது அது சுலபமான காரியம். அப்போ இயேசு ஒரு சுலபமாக நம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி, அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து, நமக்கு ஒரு புதிய வழியை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினால் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் இன்னைக்கு உயிரோடு கூட நம்மோடு வாசம் பண்ணும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அதை அறிந்து விசுவாசித்து அவரோடு நம்ம உறவு கொள்ளும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சுகத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுகந்தரித்து கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே தூதன் கலக்கும்போது இந்த மனிதனால் என்ன பண்ண முடியல, அங்கே போய் சுகத்தை அந்த குளத்துக்குள்ளே இறங்கி பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அப்படியாக அந்த குளத்துக்குள்ளே இறங்கினவர்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். அது ஒரு விதம். தேவன் அற்புதங்களை செய்கிறது பல விதங்களில் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுகத்தை கொடுக்கறதில்ல. அப்போ வித்தியாசமாக தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நிச்சயமாய் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்துல போகிற எல்லாருக்கும் சுகம் நிச்சயமாய் உண்டு. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு வழியை வச்சிருக்கிறார், ஒரு வரைமுறையை வச்சிருக்கிறார். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி செய்யும்போது அதை செய்து முடிக்கிறவர்கள், அந்த காரியத்தில் வெற்றி பெறுகிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த சம்பவத்தில் இப்படி கடினமாக இருக்குது, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு இருக்கிற ஒரு மனிதனை இயேசு தேடி சென்றார். வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு அந்த மனிதனை தேடி சென்று அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் நம்ம பார்க்குறோம், அவரை தேடி வந்த எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது என்று சொல்லி. ஆகையால் இயேசு சுகம் கொடுக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அவரை நம்புகிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் சுகம் நிச்சயமாய் கிடைக்கும். இதை செய் உனக்கு சுகம் அப்படின்னு சொல்லும்போது அதை செய்கிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அங்கே இயேசு ஒரு தீர்வை அவருக்கு சொல்கிறார். அந்த அத்திப்பழத்தை கொண்டு போய் அந்த ஒரு விதமாக அதை ஆயத்தப்படுத்தி அந்த காயத்தில் போய் நீ வை அப்படின்னு சொன்னப்ப அது வைத்த பொழுது அந்த இடத்துல அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஜீவ காலம் அதிகரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 15 வருஷம் தேவன் கூட்டி கொடுத்தார். அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு சுகத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு வழியை காமிக்கிறார், அந்த வழியை நம்ம பின்பற்றணும். அதே தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த குளத்துக்குள்ளே இறங்கும்போது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ வார்த்தை, தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியத்தை நாம் செய்யும்போது, தேவன் இதை செய்யின்னு சொல்லும்போது அதை செய்யும்போது நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவரை தேடி ஓடி வந்து அவரை பற்றி கொண்டு அவரை நம்ம விசுவாசிக்கும் போது, அவர் நம்பிக்கையை நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். சில நேரங்களில் ரொம்ப பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டு ஜெபிக்க கூட முடியாத சூழ்நிலை, மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அவரை நம்மை தேடி வந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது நிச்சயம். ஆகையால் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. அவர் எப்படி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு வச்சிருக்காரோ, என்ன சொல்றாரோ அதை அப்படியே நீங்க செய்யுங்க. நிச்சயமாய் இந்த நாளில் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள்
அப்பா எங்களுடைய பலவீனத்துக்கு ஒருவேளை பாவம் காரணமாக இருக்கும் என்றார். அப்பா அப்படியாக தவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருப்பார்கள் என்றார். இயேசுவின் நாமத்தினால நான் சுகத்தை பேசுகிறேன். அப்பா பாவத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த நேரத்தில் என்ன மன்னிங்க ஆண்டவர், என்ன மன்னித்து இனி நான் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அப்பா தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது நீர் சுகத்தை கொடுப்பீராக. பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், உமக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டேன், நீங்கள் சொன்னதை அப்பா நான் கீழ்ப்படியலை, நீங்கள் சொன்னதை நான் செய்யலை, என்னை மன்னிங்க நீங்கள் கேளுங்க. இது அறிக்கையிடுகிற நேரம். நீங்கள் அறிக்கையிடுகிற இந்த நேரத்தில் இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார். இயேசுடைய சுகம் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்துக்குள்ளே இறங்கி வருகிறது. பரிகாரியாகி தேவன் உங்களை சுகப்படுத்துகிறார். சுகத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை காத்து கொள்ளும்படியாக இனி பாவம் செய்யாதிருப்பீர்களா. எதை நீங்கள் அறிக்கை செய்தீர்களோ அதை விட்டு விடுங்க. இனி அது உங்கள் வாழ்க்கையில் காணப்படாது இருப்பதாக. அப்பா நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எப்பொழுதும் கத்தாவே உடைய பிள்ளைகள் கத்தாவே அறிக்கை செய்த பாவத்திலிருந்து அவர்களை நீங்கள் விடுவித்து மன்னித்து அப்பா இனி அவர்கள் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நீங்கள் பலனை கொடுங்கப்பா. அவர்கள் நீங்கள் காத்து கொள்ளுங்க ராஜா. அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை அவர்கள் காத்து கொள்ளுகிற கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும். அப்பா நீங்கள் எப்படி அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு வைத்திருக்கிறீங்களோ அப்படி நீங்கள் சுகத்தை கொடுங்க. எந்த விதத்தில் அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும்னு நீங்கள் வழிகாட்டுகிறீங்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாக அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சுகத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்ம பெற்றுக்கொள்வோம். இயேசுவே அப்பா நீங்கள் அப்படியாக உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சுகத்தை கொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நீர் விடுதலையை கட்டளையிடுவீராக. சாபங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சத்ருவின் பிடியில் இருக்கிறவர்களை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். உங்களுடைய விடுதலையை நான் பேசுகிறேன். உங்களுடைய சுகத்தை நான் பேசுகிறேன். நீர் சுகப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டு சுகத்தை காத்து கொள்வோமாக.